வெல்கம் டு ராதா கிச்சன்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சொரக்காய் சட்னி எப்படி அரைக்கிறது, இட்லி தோசை இதுக்கெல்லாம் எப்படி அரைக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க. தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு துள்ளூண்டு பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேல எடுத்து ஒரு வடசட்டியில் வச்சு ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணியில் இப்போ இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. தாளித்து போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, சோம்புத்தூள் உண்டு, வரமிளகாய் 5, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, போட்டு நல்லா ஒரு வணக்கணும். இதெல்லாம் ரொம்ப வணக்கணும், கண்ணாடி பதத்துக்கு வணக்கணும்லாம் இல்லை. லைட்டாக வதக்கியோனையே சும்மா ஒரு வணக்கியோனையே நம்ம தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இல்லை புளி போடணுங்கிறவங்க உடனடியாக சாப்பிட்ணுன்னா தக்காளி போட்டுக்கலாம். இல்லை 2 நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா புளி போட்டுக்கோங்க, நல்லது இந்த சட்னிக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் இட்லிக்கு இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்றதுனால நாங்கள் தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒன்று இப்போ சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சொரக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறம் 3/4 வணக்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். இப்போ நம்ம நல்லா வணக்கிக்கலாமா? இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த வணக்கலில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். உப்பும் போட்டு நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் போடணும்லாம் இல்லை. இந்த தக்காளியை போட்டு நல்லா சுரண்டு வந்தோன்னா ஆற வச்சு எடுத்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைக்கலாம், கல்லில் போட்டு அரைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதை போட்டு அரைச்சி நீங்கள் தாளிப்பில் போட்டு திரட்டி சாப்பிட வேண்டியதான். தோசைக்கோ இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ராதாஸ் கிச்சனில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா தாளிச்சு வச்சு எல்லாமே தண்ணி ஊற்றி லைட்டாக இது சட்னிக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். துவையலுன்னா புளி போடணும். இதே தான் புளி போடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ராதாஸ் கிச்சனில் நீங்கள் இன்றைக்கி சொரக்காய் சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பட்டன் அழுத்துங்க. ரொம்ப தேங்க்யூ. பாய்.